அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விநாயக சதுர்த்திக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏற்றக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு தீபம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் எதுவாக வேணுமானாலும் இருக்கட்டும், ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு மனசில் இன்றைக்கி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தீபத்து முன்னாடி ஏற்றிட்டு நீங்கள் விநாயகர்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்களேன், நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் சதுர்த்தி தான். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்ததுக்கப்புறம் எல்லா திருவிழாக்களும் பண்டிகைகளும் வர தொடங்கிடும். கடவுளில் எப்படி விநாயகர் முழுமுதற் கடவுளாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம வணங்கப்படுகின்ற பூஜைகள் பண்டிகைகளில் இவர் தான் முழுமுதலாக இருக்கிறாருங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. அப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தினால் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நமக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாடு, தீப ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சதுர்த்தி திதியானது நமக்கு வெள்ளிக்கிழமை மதியானமே தொடங்கிட்டாலுமே சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அப்படி சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனிக்கிழமைங்கிறது நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து வழிபடுவாங்க. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க, காலையில் பண்ணுவாங்க, மதியானம் பண்ணுவாங்க, மாலை நேரத்தில் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த தீபத்தை ராகு காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராத்திரிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுங்க. இதற்கு நமக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. 2 பொருள் மட்டும் போதும். ஒரு அகல் விளக்கு. உங்கள் பூஜை புதுசாக இருக்குன்னா ரொம்ப விசேஷ பலன்கள் நமக்கு நல்லது. அப்படி இல்லைம்மா, புதுசில் எங்ககிட்ட பதிவு இப்போ தான் பார்த்தோம், வீட்டில் ஏற்கனவே உபயோகப்படுத்தின அந்த அகலை இருக்குன்னா தாராளமாக அதையும் நம்ம கழுகி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், அரச இலை. அரச இலை நமக்கு நிறைய இடங்களில் கிடைக்கும். அந்த அரச இலையில் ஒரு இலை கிடைச்சா கூட போதும். ஒரே ஒரு இலை நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு அந்த இலையில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு தீபம் மட்டும் இன்று ஏற்றி பாருங்களேன். எதற்காக இந்த அரச இலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்தில் தான் முப்பெரும் தேவர்களும் இருக்கிறதாக நமக்கு ஒரு ஐதீகம். பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்க 3 பேருமே வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு மரம் அரச மரம். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உகந்த ஒரு மரம். இந்த அரச மரத்தடி பிள்ளையாரோடைய நம்முடைய பல பரிகாரங்கள் நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுறது. அப்படிப்பட்ட அந்த அரச மர இலை வச்சு நம்ம ஏற்றுகின்ற அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்முடைய அந்த தீபமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி ஆகணும். கல்யாணமாக இருக்கலாம், திருமண தடைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு வேலை, ஆரோக்கியம், அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசில் வேண்டிக்கிட்டு இந்த தீபம் வந்து ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். அவ்வளோ ரொம்ப ஒரு கொஞ்சோண்டு ஒரு நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம தீபம் ஒன்று ஏற்று போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சுவாமிக்கு இன்றைக்கி நெய்வேத்தியமாக நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம், கொழுக்கட்டையோ சுண்டலோ பண்ணியிருப்போம். அப்படி இந்த ஏற்றுகின்ற தீபம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தீபம். நிறைய பேர் கேட்கலாம், இந்த வந்து எங்களுக்கு கிட்ட அரச மர இலை தீபம் இலை வந்து நமக்கு இல்லைம்மா, பக்கத்தில் அரச மரமே இல்லை, அப்படி உள்ளவர்களுக்காக இந்த மற்ற இலை தீபங்களும் இன்றைக்கி இப்போ நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று நீங்கள் எந்த ஒரு இலை, அதாவது 21 இலைகள் கொண்டு இன்றைக்கி வந்து அர்ச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் முக்கியமான இலை தான் இந்த அரச இலை. அதற்கு அடுத்தபடியாக உள்ளது வந்து செம்பருத்தி இலை. எல்லாருடைய வீடுகளும் இப்போ செம்பருத்தி செடி வச்சுருக்கோம், சின்ன ஒரு தொட்டிலையாச்சும் வச்சுருப்போம். அந்த செம்பருத்தி ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு இலையாக பறிச்சுட்டு சுத்தமாக அதில் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு அகல் விளக்கை மட்டும் வச்சு ஏற்றி பாருங்களேன். அரச இலை இல்லாத பட்சத்தில் இந்த செம்பருத்தி இலை தீபம் நீங்கள் ஏற்றலாம். எங்ககிட்ட செம்பருத்தி இலையும் இல்லைம்மா, அப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இன்றைக்கி எல்லாருமே கடைகளில் வெளியில் நம்ம அந்த நம்முடைய மார்க்கெட்டுக்கெலாம் போயிருப்போம். அப்படி போகிறப்ப அந்த சுவாமிக்கு வந்து எருக்கம் அந்த
இருக்க மாலை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த கடைக்காரே கண்டிப்பாக அந்த 2-3 இலைகள் எடுத்து வச்சுருப்பாரு. இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த எருக்கஞ்செடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செடியுடைய இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பால் வடியும். அந்த பாலானது உங்கள் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாலானது கொஞ்சம் விஷம் உள்ளது. நம்ம அதுக்கப்புறம் டக்குன்னு தெரியாமல் நம்ம சமைச்சிட்டோ ஏதாவது பண்ணிட்டோ ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதற்காக தான் கையை நல்லா கழுகிட்டு இலையை நல்லா கழுகிட்டு அதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். இன்று மாலையில் நம்ம சொன்ன இந்த 3 தீபங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை எங்ககிட்ட 3 இலைகளுமே இருக்குமா, நாங்கள் அதிலே பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தட்டில் அந்த உங்கள்கிட்ட என்னென்ன இலைகள் இருக்கோ, அரச மர இலையாக இருக்கட்டும், செம்பருத்தி இலையாக இருக்கட்டும், நம்முடைய இந்த எருக்க இலை, இந்த 3 இலையுமே அந்த தட்டு சுற்றிலையும் வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு. ஏன்னா இன்றைய நாள் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்கின்ற இந்த ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடானது குடும்பத்தில் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு தடைகளாக இருக்கட்டும், நமக்கு தாமதங்கள், நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட கர்மாக்கள் கூட அழிஞ்சு இந்த ஒரு தீபத்தால் நமக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும். அதனால் மாலையில் இன்று மறக்காமல் பண்ணுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். விநாயகருடைய அருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷமும் முன்னேற்றமும் ஏற்படும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.